Hi friends, hello, welcome back to my channel Aari Work Unique Gallery. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Aari Work tutorial class 2 தான் பார்க்க போறோம். class 1 ல chain stitch எப்படி பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி எப்படி chain stitch எல்லாம் சூப்பரா அந்த நேர் கோட்ல எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்தோம். நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா class 2 பார்க்கறீங்கன்னா class 1 பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் class 2 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். class 1 ஓட வீடியோ லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இந்த Aari Work tutorial class 2 ல எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது இப்போ செயின் ஸ்டிட்ச் Aari Workல இந்த நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணி நீடில யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் போடுறோம்ல. செயின் ஸ்டிட்ச் போட்டதுக்கு அப்புறம் அதுல எண்ட் நாட் ஒன்னு வரும். அது போட்டாதான் அந்த ஸ்டிட்ச் வந்து ஸ்டிஃபா நிக்கும். அதுக்கு அப்புறம் வந்து கலடாது. இந்த எண்ட் நாட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் Aari Workல. சோ நம்ம இந்த எண்ட் நாட் எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. இருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்டிஃபா வச்சுக்கணும். அது எப்பயுமே அது மறந்துடாதீங்க எப்பயுமே. மறுபடியும் பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்டிஃபா வச்சுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நாட் போட கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ஒரு 2-3 செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 செயின் ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் லாக் போடுறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல லாக் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த உள்ளே விட்டு எடுப்போம்ல, அந்த இதை வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுக்கணும். விட்டுட்டு கீழேருந்து எடுக்கிறத கொஞ்சம் பெருசாக விட்டு ரெண்டையுமே பெருசாக விட்டு இப்போ நம்ம கீழேருந்து ஒரு தையல் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ளே உள்ளே விட்டு ஏற்கனவே ஒரு இது ஏற்கனவே இருக்கும்ல, அந்த தையலையும் உள்ளே விட்டு நீங்கள் கீழே லைட்டாக ஒரு இழுத்தீங்கன்னா லாக் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளுங்க. எப்படின்னா இப்போ நம்ம கீழேருந்து ஒரு தையல் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே அந்த நீடியில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு தையல் இருந்ததில் அந்த தையல்லையும் உள்ளே விட்டு அப்படியே இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே ஒரு இழுத்தீங்கன்னா வந்துட்டு லாக் ஆயிடும். இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். இன்னொரு தடவை கூட நான் தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். மறுபடியும் செயின் ஸ்டிச் ஒரு 3-4 செயின் ஸ்டிச்சை போட்டுக்கிறோம். போட்டுட்டு தான் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு எப்படி அந்த செயின் ஸ்டிச் போடுறப்ப எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுலேருந்து உள்ளே விட்டு நம்ம இந்த நீண்டில் பிடிச்சிட்டு கீழே ஒரு இழுத்திங்கன்னா வந்துடும். நான் மறுபடியும் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு கீழே ஒரு இழுத்திங்கன்னா லாக் விழுந்துக்கிறோம். அதாவது ரெண்டாவதாக எடுக்கிறோம்ல, உள்ளே இருந்து கடைசியாக எடுக்கிறோம்ல, அந்த இதுக்குள்ளே உங்கள் நீடியில் விட்டு மறுபடியும் முதல்ல நம்ம ஒரு ஸ்டிச் எடுத்துருப்போம்ல, அதுக்குள்ளேயும் நீடியில் விட்டு நீங்கள் மேலே தூக்கிட்டு ஒரு இழுத்திங்கன்னா லாக் விழுந்துக்கிறோம். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். நான் ரெண்டாவதாக எடுத்ததுக்குள்ளே உள்ளே விட்டு முதல்ல போட்ட செயின் ஸ்டிச்சையும் உள்ளே விட்டு கீழே ஒரு இழுத்துறேன், லாக் விழுந்துக்குச்சு. அவ்வளோதான். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதான்னு பாருங்கள். இவனுங்க அதே மாதிரி இப்போ நான் ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எப்படின்னா நம்ம இந்த ரெண்டாவதாக எடுத்த அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு அந்த முதல்ல இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு மேலே இதுக்கு வழியாக இதை வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா லாக் விழுந்துக்கிறீங்க பாருங்கள், விழுந்துருச்சு. அவ்வளோதான். இது ஒரு மெத்தட். அதை விட இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், மறுபடியும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ 2-3 செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டாவது எடுத்ததுக்குள்ளே அந்த ஏற்கனவே ஒரு 3ஆவதாக உள்ள ஒரு செயின் ஸ்டிச் இருக்கும் பாருங்கள், அதை வந்து இதுக்குள்ளே விட்டு அதை வழியாக வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக லாக் விழுந்துடும். அந்த மெத்தடோட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் 2 மெத்தடுமே ஸ்லோ மோஷனில் போட்டு பார்த்து நீங்கள் மறுபடியும் செஞ்சு பார்த்துட்டே இருங்க. வீடியோவை நல்லா கூர்ந்து கவனிங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் திரும்ப உங்களுக்கு அந்த செயின் ஸ்டிச் லாக் அந்த எண்ட் நாட் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டாவதாக வெளியில் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே உள்ளே விட்டு அந்த நம்ம இப்போ கடைசியாக எடுத்ததுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டிச்சை வெளியில் இழுத்துடுறோம். அவ்வளோதான். இந்த ரெண்டாவது மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு மெத்தட் கூட கொஞ்சம் ஒரு குழப்பமாக இருக்கும். இந்த ரெண்டாவது மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு வெளியில் இழுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் விழுந்துடும். 2 மெத்தடுமே ஈஸியான மெத்தடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Aari Work tutorial class 2ல Aari Work செயின் ஸ்டிச் இந்த இதில் வந்துட்டு எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக கிளாஸ் 1ஐயும் பார்த்துட்டு கிளாஸ் 2 இதையுமே ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த மாதிரி எண்ட் நாட் வந்து எடுத்தோடனே போட முடியாது.
டக்கு டக்குன்னு நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருக்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்க முடியும். 2 மெத்தடில் இருக்குது. நான் 2 மெத்தடுமே இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் 2வை இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்களும் என் நாட் போட கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகலாம். அடுத்தடுத்த கிளாஸ் 3 கிளாஸ் 4லலாம் அடுத்து இன்னும் அடுத்தடுத்த லெவல் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த எண்ணெய் நாட்டை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் டியூட்டோரியல் கிளாஸ் 3ல் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.